வணக்கம். மக்கள் குரல் 1/1/2025 குரல் 54 பகுதி 1. நோர்வே அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடத்தின் ரொம்மன் வளாக பெற்றோர் சார்பில் கடந்த அக்டோபர் மாதம் நடத்தப்பட்ட அன்னை தேசிய ஆண்டுக்கூட்டம் மற்றும் டிசம்பர் மாதம் நடாத்தப்பட்ட விசேட தேசிய ஆண்டுக்கூட்டம் 2024 ஆகியவற்றில் எட்டப்பட்ட முடிவுகள் தொடர்பில் 6 விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டு ஒரு கண்டன மற்றும் கோரிக்கை கடிதம் 10/12/2024 அன்று நோர்வீஜிய மொழியில் அனுப்பப்பட்டிருந்தது. குறித்த அக்கடிதம் 49 பக்கங்களை கொண்ட இணைப்புகளோடு அன்னை தலைமை யாப்பு, வளாக யாப்புக்களின் மாதிரி வடிவம் மற்றும் ரொம்மன் வளாக யாப்பு ஆகியவற்றோடு மின்னஞ்சலில் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அன்னை தலைமை நிர்வாகம், வளாக நிர்வாகங்கள், தேர்தல் குழு, அன்னை கட்டுப்பாட்டுக்குழு, தன்னார்வ பணியாளர்களுக்கான இரகசிய காப்பு ஒப்பந்தம், யாப்பு மாற்றங்கள், சர்வதேச தமிழ் தேர்வு சார்ந்து அவதானிக்கப்பட்ட சனநாயக விரோத முடிவு, வெளிப்படைத்தன்மையற்ற நியாயமற்ற செயற்பாடுகள் உள்ளிட்டவை தொடர்பில் கண்டனங்களையும் கோரிக்கைகளையும் அக்கடிதம் உள்ளடக்கியுள்ளது. 12/12/2024 அன்று வெளியான மக்கள் குரல் பதிப்பில் இணைக்கப்பட்டிருந்த அக்கடிதத்தின் தமிழ் விரிவாக்கமும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களுக்கு மக்கள் குரலின் சில வலியுறுத்தல்களும் இந்த பதிப்பில் உங்கள் பார்வைக்காக முன்வைக்கப்படுகின்றன. பின்வரும் நிர்வாக சீர்கேடுகளின் அடிப்படையில் மேற்கூறிய கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. ரொம்மன் வளாக ஆண்டு கூட்டத்தை எதுவிதமான காரணங்களுமின்றி தொடர்ந்து பிற்போட்டு வருகின்றமை, பெற்றோர் அங்கத்தவர்களால் தெரிவு செய்யப்படக்கூடிய நிர்வாகம் ஒன்றை தெரிவு செய்வதற்கு முட்டுக்கட்டைகள் போடப்பட்டு வருகின்றமை, 2023 ஆண்டு செப்டம்பர் மாதத்திலிருந்து சனநாயக விழுமியங்களையும் நிர்வாக பண்புகளையும் அப்பட்டமாக வெளிப்படையாக மீறி வருகின்றமை, அக்டோபர் மாதம் 26 மற்றும் 27 திகதிகளில் எவ்விதமான காரணங்களும் கூறப்படாமல் வழமைக்கு மாறாக அவசர கதியில் இணையவழியில் நடத்தி முடிக்கப்பட்ட அன்னை தேசிய ஆண்டுக்கூட்டம் மற்றும் அதனைத் தொடர்ந்து டிசம்பர் மாதம் நடத்தப்பட்ட விசேட தேசிய ஆண்டுக்கூட்டம் போன்றவற்றில் எடுக்கப்பட்ட முடிவுகள் அனைத்து 17 வளாகங்களின் பெரும்பான்மை நிர்வாகங்கள் அன்னை தேசிய ஆண்டுக்கூட்டம் மற்றும் விசேட தேசிய ஆண்டுக்கூட்டம் 2024 ஒருதலைப்பட்சமான சனநாயகமற்ற மற்றும் அங்கீகரிக்கப்பட முடியாத முடிவுகளுக்கு வாக்களித்துள்ளமை, இதனால் வளாகங்களின் இறையாண்மையான இயக்கத்திற்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள், தன்னார்வ தொண்டு அடிப்படையில் பணியாற்ற வரும் நலன் விரும்பிகளுக்கு இரகசிய காப்பு ஒப்பந்தம் என்ற பெயரில் அடிமை சாசனம் பெற்றுக்கொள்வது, அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடங்களின் தேர்தல் குழுக்களும் கட்டுப்பாட்டுக் குழுவும் தனது இறையாண்மையை இழந்துள்ளமை அல்லது அவற்றின் இயக்கம் அன்னை தலைமை நிர்வாகத்தால் பறிக்கப்பட்டுள்ளமை போன்ற சனநாயக விழுமிய மீறல்களால் நோர்வே அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடங்களின் சனநாயக கட்டமைப்பு உடைந்து சிதறும் ஆபத்தை எதிர்நோக்கியுள்ளமை ஆகியவை குறிப்பிடப்படுகின்றன. இக்கடிதம் அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடத்தின் தலைமை நிர்வாகம் மற்றும் 17 வளாகங்களின் நிர்வாகங்களுக்கும் ஏனைய நிர்வாக அலகுகளுக்கும், ரொம்மன் தேர்தல் குழுவிற்கும், அன்னை கட்டுப்பாட்டுக் குழுவிற்கும், நோர்வேயில் உள்ள அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் தேர்தல் அலகிற்கும் விளக்கங்கள் கோரப்பட்டு அனுப்பப்பட்டுள்ளதோடு தமிழர் ஒருங்கிணைப்பு குழு நோர்வே கிளைக்கும் அனுப்பப்பட்டுள்ளது. ஒஸ்லோவால் பெற்றோரின் கோரிக்கைகளுக்கு இணங்க அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடம்
தமிழர் ஒருங்கிணைப்புக் குழுவின் நோர்வே கிளையினரால் 1-2-1992 அன்று ஆரம்பிக்கப்பட்டது. இந்த தன்னார்வ மக்கள் நிறுவனம் என்பது பெற்றோர் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்களை கொண்ட ஒரு இறையாண்மையான நிர்வாகத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது. இதுவே இன்றைய அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடத்தின் ரொம்மன் வளாகம் ஆகும். 2001ஆம் ஆண்டு முதல் இந்த மக்கள் நிறுவனம் நோர்வே முழுவதும் பல வளாகங்களோடு விரிவுபடுத்தப்பட்டது. அன்னை தலைமை நிர்வாகம் 2002ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது என்ற வரலாற்று குறிப்பையும் இக்கடிதம் சுட்டிக்காட்டி நிற்கிறது. நோர்வே அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடம் என்ற தன்னார்வ மக்கள் நிறுவனத்தை ஆரம்பித்து வைத்த வரலாற்று கடமையை செய்திருந்தவர்கள் என்பதால் இம்மக்கள் நிறுவனத்தின் சர்வாதிகார நிர்வாக பண்புகளிலும் நடவடிக்கைகளிலும் கருத்துரைக்கும் தார்மீக கடப்பாடுடையவர்கள் என்கின்ற வகையில் மேற்குறித்த இந்த விவரங்கள் நோர்வே தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவுக்கும் அனுப்பப்பட்டுள்ளன. மக்கள் நிறுவனமான அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடத்தின் நிர்வாக பீடங்களில் இருப்பவர்கள் 2023 செப்டம்பர் மாதம் முதல் சர்வாதிகார மற்றும் சனநாயகமற்ற முடிவுகளையே எட்டி வரும் நிலையில் இக்கடிதம் தமிழ் சமூகத்திற்கும் சமர்ப்பிக்கப்படுகிறது. எமது சிறுவர் மற்றும் இளைஞர்களின் சிறந்த மற்றும் பாதுகாப்பான கல்வியையும் எதிர்காலத்தையும் உறுதி செய்வதற்கான சிறந்த தீர்வு ஒன்றை காணலாம் என்ற நம்பிக்கையோடு இக்கடிதம் மேற்குறித்த நிர்வாக அலகுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதோடு தமிழ் சமூகத்தின் பார்வைக்கும் முன்வைக்கப்படுகிறது. 10/12/2024 அன்று அனுப்பப்பட்ட கடிதம் பின்வரும் விடயங்கள் மற்றும் ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டுள்ளது. 15/11/2024 அன்று அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடத்தின் தலைமை நிர்வாகம் தமிழ் மொழியில் எழுதிய கடிதமானது 17 வளாகங்களுக்கான அன்னை தேசிய ஆண்டு கூட்டத்தில் எட்டப்பட்ட முடிவுகள் பற்றி கூறுகிறது. அவை தேசிய ஆண்டு கூட்டத்திற்கு சமூகமளித்த 68 பங்கேற்பாளர்களில் 2/3 பெரும்பான்மையுடன் முடிவுகள் எட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிடுகிறது. இருப்பினும் அதில் வாக்களிக்க உரிமை பெறாத பல வளாகங்களின் பிரதிநிதிகளின் வாக்குகளும் உள்ளடங்கும் என்பதை இங்கே மக்கள் குரல் குறிப்பிட விரும்புகிறது. இக்கடிதம் 16/11/2024 அன்று அன்னை தலைமை நிர்வாகியால் நோர்வே தமிழ் முற்றம் என்னும் வைபர் குழுமத்தில் பகிரப்பட்டிருந்தது. பொதுவாக முக்கிய தகவல்கள் வகுப்புகளுக்கான வாட்ஸ்அப் குழுமத்தில் வளாக பொறுப்பாளரால் பகிரப்படுவதே வழமை. ஆனால் இம்முறை இக்கடிதம் வகுப்பு வாரியாக பகிரப்படவில்லை என்பதையும் மக்கள் குரல் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறது. இத்தோடு 10/9/2024 அன்று அன்னை தேசிய ஆண்டு கூட்டத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்ட 4 விடயங்களை உள்ளடக்கிய கடிதம் மற்றும் 26/10/2024 அன்று அன்னை தேசிய ஆண்டு கூட்டம் 2024 அன்னை தலைமை நிர்வாக தெரிவிற்கு 2 வேட்பாளர்களை மறு தேர்தலுக்காக ரொம்மன் வளாகத்தின் இடைக்கால நிர்வாகம் பரிந்துரை செய்தமைக்கு எதிராக ஒழுங்கு செய்யப்பட்ட கவனஈர்ப்பு போராட்டத்தையும் அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டுள்ளது. வளாக அங்கத்தவர்கள் கோரிய எந்தவொரு விடயங்களும் அன்னை தேசிய ஆண்டு கூட்டத்தில் பரிசீலிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தோடு 2023 மற்றும் 2024 ஆண்டுகளுக்குரிய அன்னை தேசிய ஆண்டுக்கூட்ட நிகழ்ச்சி நிரல் மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட விடயங்களையும் அடிப்படையாக கொண்டுள்ளது. இந்த ஆவணங்கள் ஒரு தன்னார்வ அமைப்பின் வெளிப்படைத்தன்மைக்கான பொது ஆவணங்கள் என்பதால் அவை பெற்றோரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டு
10/12/2024 அன்று அனுப்பப்பட்ட கடிதத்தோடு இணைக்கப்பட்டுள்ளன. 10/11/2023 மற்றும் 2/12/2023 ஆகிய நாட்களில் ரொம்பன் வளாக பெற்றோர் அங்கத்தவர்கள் இருமுறை அன்னை தலைமை நிர்வாகம் மற்றும் ரொம்பன் வளாக நிர்வாகம் மீது நம்பிக்கையில்லா தீர்மானங்களை முன்வைத்திருந்தனர். 2023 ஆண்டு டிசம்பர் மாதத்தில் வைத்வத் வளாக பெற்றோர் அங்கத்தவர்கள் ஒருமுறை அன்னை தலைமை நிர்வாகம் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்வைத்திருந்தனர். 2024 ஆண்டு அன்னை தலைமை நிர்வாகி மீது திரம்மன் வளாக நிர்வாகம் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்வைத்திருந்தது. இவை கணிசமான மக்கள் தொகையின் வலுவான கருத்தியல் வரலாற்று பதிவாக மாறியுள்ளன. இன்று உள்ள நிர்வாக சீர்கேடுகளுக்கான மாற்றம் மற்றும் மேம்பாடு தொடர்பாக எதிர்கால வேலை திட்டங்களில் கவனம் எடுக்கும்போது கடந்த ஒரு வருட காலமாக அன்னை பூபதி தமிழ்கலைக்கூடத்தின் சனநாயக மீட்பு போராட்டத்திலும் அதற்கு முன்னரும் பலர் பலவற்றை முயற்சித்ததில் கண்டறிந்த சில கருத்தியல் குறிப்புகள் என்னும் பட்டியல் 30/11/2024 அன்று வெளியான மக்கள் குரலில் உள்ளடக்கப்பட்டிருந்தது. இதனையும் கருத்தில் கொள்ளுமாறும் குறித்த கடிதத்தில் கோரப்பட்டுள்ளது. 10/12/2024 அன்று நோர்வீஜிய மொழியில் அனுப்பப்பட்ட கண்டன மற்றும் கோரிக்கை கடிதம் கீழ்காணும் 6 விடயங்களை சுட்டி நிற்கிறது. வெளிப்படைத்தன்மையோடு கையாளப்பட வேண்டிய விடயங்களை பெற்றோர் அங்கத்தவர்களுக்கு தெரியாமல் ஒளிவுமறைவோடு கையாளுதல், தமிழர்வள ஆலோசனை மையம் மற்றும் அன்னை பூபதி தமிழ்கலைக்கூடம் ஆகியவற்றின் கூட்ட அறிக்கைகள், நெறிமுறைகள், ஆண்டறிக்கைகள் மற்றும் கணக்கறிக்கைகள் ஆகிய ஆவணங்களை பெற்றோர் அங்கத்தவர்களுக்கு தெரியப்படுத்தாமல் மறைத்தல், சனநாயக விழுமியங்களை மீறிய விதத்தில் அன்னை தலைமை நிர்வாகி மற்றும் 2 தலைமை நிர்வாக உறுப்பினர்களுக்கான தெரிவு, சனநாயக விழுமியங்களை மீறும் விதத்திலான ஏற்க முடியாத முறையில் யாப்பு விதிகளை மாற்றியமை, அனைத்துலக கல்வி மேம்பாட்டு பேரவையின் அனுசரணையோடு நடத்தப்பட்டு வந்த பரீட்சைகள் தொடர்பில் இத்தேர்வுக்கான நிர்வாக அலகின் அலுவலகம் ஒஸ்லோவில் உள்ள தமிழர்வள ஆலோசனை மைய கட்டடத்தில் அமைந்துள்ள நிலையிலும் அதனோடு கலந்துரையாடப்படாமல் தான்தோண்டித்தனமான ஒருதலைப்பட்சமான முடிவை எடுத்தமை, தன்னார்வ அமைப்புகளின் பொதுவான விதிகளை மீறும் விதத்தில் சர்வாதிகாரமான முறையிலான இரகசிய காப்பு ஒப்பந்தங்கள் மற்றும் பிற ஒப்புதல் படிவங்களில் கையொப்பமிடுமாறு நிர்வாக உறுப்பினர்கள், தேர்தல் குழு உறுப்பினர்கள், பெற்றோர் பிரதிநிதிகள், ஆசிரியர்கள், அன்னை கட்டுப்பாட்டு குழு மற்றும் ஏனைய தன்னார்வ பணியாளர்களை கட்டாயப்படுத்துதல், அன்னை கட்டுப்பாட்டு குழு, அன்னை தேர்தல் குழு, வளாகங்களின் தேர்தல் குழுக்கள் மற்றும் வளாக நிர்வாகங்களின் இறையாண்மை கொண்ட இயக்கத்திற்கு இடையூறுகளை விளைவித்தல் ஆகிய விடயங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன.